அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கு எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, சுக்கிரன் ப்ளஸ் கேது இந்த அமைப்பு ரொம்ப ரொம்ப யோகங்களையும் செய்யும், ஒரு சிலருக்கு பிரச்சனைகளையும் தரும். அது என்னென்ன அப்படின்னு ஒன்று ஒன்றா பார்க்கலாம். அதில் சுக்கிரனுக்கு திரிகோணத்தில் டிகிரி ரீதியாக சுக்கிரனுக்கு அடுத்த டிகிரியில் கேது இருக்குதா என்னென்ன செய்யும் அப்படின்னா, இது ஆண் ஜாதகத்தில் இருந்தாலும் சரி, பெண் ஜாதகத்தில் இருந்தாலும் சரி, அந்த பெண் அல்லது வரக்கூடிய மனைவி கொஞ்சம் விரக்தியாக இருப்பாங்க. என்ன விரக்தி அப்படின்னா, எதுலேயுமே ஒரு நாட்டம் இருக்காது, ஒரு சந்தோஷம் இருக்காது. எதுக்கு எடுத்தாலும் ஒரு கேள்வி ஒரு பதில் கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. அந்த ஒரு அமைப்பு அவங்களுக்கு வரும். அடுத்தது, திருமணத்தின் பேர்லேயும் விருப்பம் இருக்காது. அதாவது இது எப்படி சொல்கிறதுன்னா, ஃபேமிலியாக பார்த்து மேரேஜ் பண்ணி வச்சாங்கன்னா கொஞ்சம் பிடிக்காது. இந்த சுக்கிரனுக்கு அப்புறம் கேது இருக்கிறாங்க அப்படின்னா அவங்க விருப்பத்துக்கு மேரேஜ் பண்ணணும். அது ரொம்ப கவனமானது. அதில் ஒரு சிலருக்கு லவ் மேரேஜ் வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஒரு சிலருக்கு இன்னார் தான் பார்த்தேன், பிடிச்சிருக்கு, எனக்கு இவங்க இந்த லைஃப் ஸ்டைல் நல்லா இருக்குது, இந்த சூழல் நல்லா இருக்குன்னு பார்த்து பிடிச்சி மேரேஜ் பண்ணிக்கிறதுன்னு ஒன்று இருக்குது. அப்போ இந்த இடத்துல ஒரு லேட் மேரேஜ் ஆகும், ஒரு விரக்தியாக இருக்கிறாங்க, கொஞ்சம் பிடிபடாமல் இருக்கிறாங்க, சொல்லுவோம், என்னப்பா இவ்வளோ வயசாகுது மேரேஜுக்கே ஒத்துக்க மாட்டேங்குதுப்பா அந்த பொண்ணு அப்படிங்கிற மாதிரி சொன்னோம்னா அந்த இடத்துல சுக்கிரன் கேது இருக்கும். இது ஒரு வகை. அடுத்தது, ஆண்களாக இருக்கிறாங்க அப்படின்னா, இந்த ஆண்களுக்கு சுக்கிரன் கேது வந்துருச்சு அப்படின்னா ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா சன்னியாசி மாதிரி போயிட்டு இருப்பாங்க. லைஃப்பில் எதுக்குமே ஒத்து வர மாட்டாங்க. எனக்கு தேவை பணம், புகழ், பேர், கௌரவம் அப்படியே போயிட்டு இருப்பாங்க. இப்போ குடும்பம்னு ஒன்று இருக்குது, அதை கொஞ்சம் பாருங்களேன் அப்படின்னா கொஞ்சம் யோசிப்பாங்க. அந்த மாதிரி ஒரு சில அமைப்பு. ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா ஆண்கள் தாடி வச்சுப்பாங்க. தாடியை ரொம்ப தடவி தடவி பார்த்து வச்சுப்பாங்க. என்னத்துக்கு அப்படி வச்சுருக்கேன் அப்படின்னா தெரியல, ஆசையாக இருக்கும் வச்சுருக்கேன் அப்படிம்பாங்க. ஆனால் இந்த சுக்கிரனுக்கு எது காம்பினேஷன் அங்கேயும் வந்துடும். ஏன்னா சுக்கிரன்னா முகத்தை சொல்கிறோம், அது கன்னத்தை சொல்கிறோம். அதில் தாடி வளர்ந்துச்சுன்னா கேது, முடினா கேது. இந்த அமைப்பில் இருக்கிறவங்களுக்கு பாருங்கள், பைசா நிற்காது, மனைவியோட பிரச்சனை வந்துடும், மேரேஜுக்கு பிரச்சனை வந்துடும், அந்த ஒரு கடன் கொடுக்கறது வாங்குறதெல்லாம் சிக்கலில் போயிடும். இவங்க கடன் வாங்குறாங்க அப்படின்னா கடன் கட்ட முடியாது. இவங்க யாருக்காவது கடனை கொடுத்துட்டாங்க அப்படின்னா வாங்க முடியாது. இதெல்லாம் இந்த சுக்கிரன் கேது அமைப்பில் தான் ரொம்ப அதிகமாக டார்கெட் பண்ணும். அப்போ நம்ம என்ன செய்யணும், இந்த சுக்கிரன் கேது வர ஆண்மகனில் மேக்சிமம் க்ளீன் சேவில் இருக்கணும். ஏன்னா பணம் வர்றது கட்டாயம், வரவு வராது. அப்போ அதில் முதல்ல நம்ம இங்கே என் கஸ்டமர் அத்தனை பேர்த்துக்கிட்டே சொல்லுவேன், நிறைய இன்னைக்கு இளம் வயது வாலிபர்கள்லாம் என்ன செய்கிறாங்க, தாடி வச்சுக்கிட்டு இந்த சினிமா மோகத்தினாலையும் சீரியல் அதெல்லாம் இருக்கிறதுனாலையும் பார்த்துட்டு தாடி வச்சுட்டு வருவாங்க. எப்பா தாடி இருக்கிற வரைக்கும் உனக்கு பணம் வராது அப்படிம்பாங்க. நான் பேசிகிட்டு இருந்தபோது ஒரு தம்பி கேட்டாங்கள, ஏங்க நம்ம முஸ்லீம் நண்பர்கள்லாம் தாடி வச்சுக்கிறாங்களே அவங்களுக்கெல்லாம் பணம் வரலையா அப்படின்னாரு. நான் அதுக்கு சொன்னேன், அவங்க மீசையுமோ இந்த கன்னத்துலேயுமோ தாடி இருக்காது, மீசை இருக்காது, அது கீழே பாருங்க, இந்த அடிப்பகுதியில் மட்டும்தான் அவங்க தாடி வளர்த்துவாங்க. இந்த கன்னம் சுத்தமாக இருக்கும். இது வரைக்கும் அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும், இது வரைக்கும் சுத்தமாக இருக்கும். இந்த இது வரைக்கும் மேலே பார்த்தீங்கன்னா சுத்தமாக இருக்கும். அப்போ அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, அவங்க கன்னத்தை சரி பண்ணிட்டு இருக்கிறாங்க, நீங்கள் வேணால் செக் பண்ணி பாரு சாமி அப்படின்னேன். அப்புறமேட்டு ஒரு நாள் ஆமாங்கண்ணா நானும் பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறேன், இந்த தாடி வச்சுக்கிட்டு இருந்த வரைக்கும் எனக்கு வருமானம் இல்லை, வீட்டுக்காரமாக கூட சண்டை போட்டுக்கிட்டே இருந்தேன். தொடர்ந்து ஒரு 3 மாதம் எனக்கு இந்த க்ளீன் சேவ் பண்ணிக்கிட்டே வந்தேன். ஆட்டோமேட்டிக்காக வருமானம் ஓரளவுக்கு நல்லா இருந்தது, மதிப்பு நல்லா இருந்தது, மரியாதையும் நல்லா இருந்தது அப்படின்னு சொன்னாங்க. அப்போ இந்த சுக்கிரன் கேது அப்படின்னாவே இந்த இடத்துல இந்த விஷயத்த கொஞ்சம் கவனமாக பார்க்கணும் ஆம்பளை பிள்ளைகள். அப்போ அதை நம்ம புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னாவே சரி. அடுத்தது பாருங்க, இப்போ வீட்டுக்காரம்மாவுக்கு ஒரு சிலர் பாருங்க, எதை செஞ்சு கொடுத்தாலும் எனக்கு பத்தலை, போதலை, சரியா இல்லை, ஒரு ஒரு திருப்தியற்ற ஒரு சூழல். வீட்டுக்காரில் சில டென்ஷன் ஆவாங்க, என் வீட்டுக்காரமாவே டைவர்ஸ் பண்ணிடலாமா
மேக்சிமம் இந்த சுக்கிரன் கேதுல தான் இருக்கும். அது வந்து கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸ் இருக்காமல் நம்ம பார்த்துக்கணும். சில விஷயத்தை அனுசரித்து ஐயா இது இப்படி தான் இருக்குது, நம்ம சமாதானமாக போய்க்கிறணும் அப்படின்னு சொல்லி அதை சமாதானம் படுத்திடணும். ஏன்னா இதெல்லாம் ரொம்ப கவனமாக கொண்டு போகக்கூடிய யதார்த்தமான உண்மைகள். அடுத்தது பார்த்தீங்கன்னா, இந்த படிப்பு ரீதியாக எடுத்தீங்கன்னா, காலேஜில் ப்ரொஃபஸராக இருக்கிறது, சில லெக்சரராக இருக்கிறது, இவங்க ஜாதகத்தில் எடுத்து பாருங்களேன், இந்த சுக்கிரன் கேது காம்பினேஷன் இருக்கும். எனக்கு தெரிஞ்ச ஒரு நண்பர் கூட அவர் ஜாதகத்திலே சுக்கிரனும் கேது இருக்குது புதனோட. அப்போ நான் சொன்னேன், எப்பா நீ படிச்சிருக்கணும், இல்லைன்னா உங்கள் வீட்டுக்காரமா படித்தா சூப்பர். ஏன்னா அவருக்கு ரிஷப லக்னம், லக்னாதிபதி சுக்கிரன் அல்லது மனைவி சுக்கிரன், நீங்கள் படிச்சிருந்தீங்கன்னா நல்லா இருக்குது, இல்லை உங்கள் வீட்டுக்காரமா படிக்கலாமே அப்படின்னு. அது இல்லைங்க, எங்கள் வீட்டுக்காரமா படிச்சிருக்காங்க, ஆனால் ப்ரொஃபஸர் ஆகிற அளவுக்கு படிக்கல அப்படின்னாங்க. இன்றைக்கே சொல்கிறேங்க, போய் ஒரு பிஹெச்டி எதையாவது ஒரு ரூட்டில் எடுத்து பண்ண சொல்லுங்கள், ஜெயிச்சிருவாங்கன்னு. இன்னைக்கு அந்த அம்மா காலேஜில் லெக்சரராக இருக்காங்க. அந்த அம்மா இன்னைக்கு ரொம்ப சந்தோஷப்படுவாங்க, ஏன்னா அனுபவத்தில் பார்த்துட்டு இருக்கேன். அது ஒன்று. அதே மாதிரி டீச்சராக இருக்கிறது, ஸ்கூலு இதிலெல்லாம் டீச்சராக இருக்கிறாங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கும் இந்த அமைப்பு வரும். அந்த அமைப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரேர், அவங்களுக்கு மூளை அதிகம். ஏன்னா இந்த கேது மட்டும் நல்ல இடத்துல இருந்துட்டு அப்படின்னு சொன்னால், அவங்களுக்கு பாவகத்துலேயோ ராசியிலையோ நல்ல இடத்துல இருந்துருச்சுன்னா அவங்களுக்கு அதீத மூளை, அதீத சிந்தனை, நல்ல கருத்து அவங்ககிட்ட தான் இருக்கும். ஏன்னா அது அந்த அளவுக்கான பவர். ஏன்னா கேது வந்து ஞானக்காரகன், அந்த ஞானத்தை கொடுக்கும் அப்படிங்கிற ஒரு தன்மை இதுவும் இருக்கு. ஒரு சிலருக்கு இந்த சுக்கிரன் கேது வந்துருச்சுன்னா, அது கொஞ்சம் சூழல் சரியா இல்லாமல், கிரக ரீதியாக அமைப்பில் சரியில்லாமல் இருந்ததுன்னா குழந்தைங்க விஷயத்தில் கொஞ்சம் லேட் ஆகிரும். ஏன்னா குழந்தை பிறக்கிறதுக்கு பெண்களுக்கு சுக்கிரன் கர்ப்பப்பை சொல்கிறோம், ஆண்களுக்கு விந்தணுவை சொல்கிறோம். இதோட கேது சேர்ந்ததுன்னா அது சுருக்குதல் அப்படின்னு பேர். சிலருக்கு பார்த்தீங்கன்னா கர்ப்பப்பை வளர்ச்சி இல்லை, ஹார்மோன் பிரச்சனை இருக்குது அப்படின்னு வரவங்க பூரா அந்த சுக்கிரன் கேது அமைப்பில் தான் இருக்கும். ஆண்களுக்கு பார்த்தீங்கன்னா விந்தணு குறைபாடு இருக்குது, அணு கம்மியாக இருக்குது, இல்லை அந்த அணுவில் வந்து நீந்தி போகிற தன்மை இல்லை, அது வந்து சுருக்கம் அடைஞ்சி போச்சு அப்படின்னு சிலருக்கு சொல்கிறாங்கன்னா, அது இந்த சுக்கிரன் கேதுல காம்பினேஷன் இருக்கும். அப்போ இந்த குழந்தைங்க விஷயத்தில் மேரேஜ் அப்போ நம்ம பொருத்தம் பார்க்குறப்பெல்லாம் இதை கொஞ்சம் கவனமாக பார்த்து அதுக்கான அமைப்பு சரியாக இருக்குதா அப்படின்னு செக் பண்ணி தான் கொடுக்கணும். ஏன்னா இது ரொம்ப கவனமாக செயல்படுத்த வேண்டிய ஒரு செயல். நம்ம ஒரு சிலர் என்ன செய்வோம், இது என்ன செய்யுது அப்படிங்கிற மாதிரி போயிடுவோம். அப்படிலாம் போகக்கூடாது. இந்த அமைப்பை நீங்கள் சரியாக கவனமாக பார்த்து தான் பொருத்தம் பார்க்கும் போதே வைக்கணும். அப்படி இருந்தால் தான் சரி, அந்த அமைப்பும் கொஞ்சம் வேலை பார்க்கும். அடுத்தது, இவங்க 100% பொருளாதார ரீதியாக செலவு பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ஒரு சிலர் சேமிப்பில் வச்சுக்கிட்டே இருப்பாங்க. கையில் இருந்தால் செலவாகுதுங்க, எனக்கு கையில் நான் ஜோப்பில் வச்சுருக்கேன், பர்ஸில் வச்சுருக்கேன், உடனே செலவாகுதுங்க அப்படின்னா அந்த சுக்கிரன் கேது வேலை செய்யுதுன்னு அர்த்தம். அப்போ அவங்களாம் என்ன செய்யணும், மேக்சிமம் தனியாக ஒரு அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணி, சேவிங்ஸ் அக்கௌண்ட்டை க்ரியேட் பண்ணி அங்கே சேமித்து வச்சுக்கிறது நல்லது. அல்லது ஒரு அமௌண்ட்டு கிடைக்குதுன்னா பேங்க்கில் லாங் டைமாக இன்வெஸ்ட் பண்ணி வச்சுக்கிறது ரொம்ப நல்லது. ஏன்னா இது ரொம்ப கவனமாக பார்க்கணும். இது ஒன்று. அடுத்தது, ஒரு சிலருக்கு காதல் கல்யாணம் நடக்கிறது அதிகமாக இருக்கும், அந்த மாதிரி அப்போ பார்க்குறோம். அதே அளவுக்கு அது பிரச்சனைக்கு போய் நிற்கிறதும் இந்த சுக்கிரன் கேது தான். காதல் திருமணம் இன்னைக்கு பண்ணிப்பாங்க, நல்லா ஜாலியாக சொந்தக்காரங்க பெற்றவங்க மற்றவங்களை எதை பற்றி கவலைப்படாமல் பண்ணிப்பாங்க. ஏன்னா இவங்களுக்கு அறிவு அதிகம்னு சொல்லியிருக்கேன், ஞானம் அதிகம். நாங்கள்லாம் அப்படி ஆயிடுவோம் இப்படி ஆயிடுவோம், நாங்கள் பொழைச்சிருவோம், நீங்களாம் வந்து வேஸ்ட்டாக பேசுகிறீங்க அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லுவாங்க. அந்த கதையெல்லாம் இங்கே ஆகாது. மேரேஜ் பண்ணுவாங்க, ஒரு 6 மாதம் 1 வருஷம் 2 வருஷம் அப்படி ஓட்டுவாங்க. உடனே அவங்களுக்குள்ள எதிரும் புதிரமாக சண்டை வரும், பிரச்சனை வரும், பெரிய சிக்கலுக்கு போய் மாட்டுவாங்க. இதுவும் வேலை செய்யும். நான் ஒரு அமைப்பில் பார்த்தேன், இந்த பொண்ணுகிட்ட கேட்டேன், என்னம்மா ஆச்சு, என்ன பிரச்சனை. நாங்கள் மேரேஜ் பண்ணும்போது அவருக்கு பெரிய வீடாக இருந்தது, இப்போ நான் வந்து தனி கொடுத்தனம் வரும்போது எங்களுக்கு ஒரு
ஒரு ஒரு 500 சதுரடி கூட இல்லை, அந்த வீட்டில் எங்களுக்கு கொடுத்தன வச்சாங்க, எனக்கு பிடிக்கல. ஏன்னா அந்த சுக்கிரனாவே வீடு, அது கேது சேர்ந்துச்சுன்னா சுருக்கம், சின்ன வீடாக தான் கிடைக்கும், அதுவும் நீளமாக இருக்கும். இந்த அமைப்பும் அங்கே சொன்னேன், வீடு நீளமாக இருக்காம இருக்கு. அந்த நீளமாக இருந்து அந்த கேதுவோட அமைப்பு. ஏன்னா ராகு கேதுங்கிறது பாம்போட உருவத்தை சொல்கிறோம், அவங்க நீளமாக தான் இருப்பாங்க அந்த அமைப்பு. ஏன்னா ராகு அகலமாக முன்னால் தலைங்கிறதுனால அகலம் பெருசாக இருக்கும், அதுக்கப்புறம் சுருக்கம் வரும். இங்கே வந்து கேதுங்கிறது வால் பகுதி தான், அப்போ நீளமாக இருக்கும் அப்படின்னு சொன்னோம். அப்போ அதே மாதிரி இந்த கேதுன்னா நம்பர்களில் 5ஆம் நம்பரை குறிக்குது அப்படின்னு சொல்லுவோம். அப்போ 5 ரூம் இருக்குங்களா அந்த வீட்டில் அப்படின்னா, இருக்கிறதே 500 சதுரடி, அதில் 5 ரூம் இருக்குங்க, எதெல்லாம் சின்னதாக சந்தாக இருக்குது, எலி பொந்து மாதிரி இருக்குது, நாங்கள் எப்படி போய் ஜீவனம் பண்ணுறது அப்படின்னாங்க. இதெல்லாம் கொஞ்சம் கஷ்டம்தாம்மா, நீங்கள் இருந்து தான் ஆகணும், ஏன்னா இதான் உங்களுக்கு அமைப்பு அப்படின்னு நம்ம சொல்லி கொடுத்த பின்னால் அதை புரிஞ்சுக்கிட்டு அந்த பிரச்சனை குறைஞ்சிது. அதுக்கப்புறம் அந்த தொல்லைகள் இருந்து விடுபட்டாங்க. ஏன்னா இது ரொம்ப கவனமாக பார்க்க வேண்டிய விஷயம். ஏன்னா நம்ம எடுத்தோம் கவுத்தோன்னு பேசிட முடியாது, அதுக்காக தான் இந்த விஷயத்தை இதை சொல்கிறோம். அடுத்தது இந்த தங்க நகையில் அடமானம் வைப்பாங்க. இந்த தங்க நகையை அடமானம் வச்சா ரிட்டர்ன் வராது. இந்த சுக்கிரன் கேது இருக்கிறவங்களுக்கு தங்க நகை ரிட்டர்ன் வராது. இவங்கெல்லாம் அடமானம் வைக்கவே கூடாது. சிலர் அடமானம் வச்சுட்டு இந்த வாங்கிடலான்னு சொல்லிகிட்டே இருப்பாங்க, நடக்காது. 5 வருஷம் 10 வருஷம்னு வெயிட் பண்ணும். அப்போ இந்த தங்க நகைகளை அடமானம் வைக்கிறவங்கெல்லாம் 100% சுக்கிரன் கேது இருந்தால் வைக்கக்கூடாது. வேறு வழியில் ஏதாவது ஒரு வகையில் நீங்கள் பணத்தை உருவாக்கிக்கலாமே தவிர அடமானம் வச்சு நகைகளெல்லாம் அடமானம் வச்சிங்கன்னா வராது. ஒன்று. அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த வீடு கட்டுவாங்க. வீடு கட்டும்போது லோன் வாங்குவாங்க. அந்த வீடு கட்டும்போது வீடு பூர்த்தி அடையாத வீடுன்னு சொல்லுவாங்க. பார்த்தீங்கன்னா பெயிண்ட் அடிக்காமல் இருக்கும். ஒரு சிலர் புதுசாக கட்ட ஆரம்பித்தாங்கன்னா செவ்வாய்க்கு எது பிரச்சனை பண்ணிடும். ஒரு சிலர் அப்படியே வீடு கட்டின வீட்டை வாங்குவாங்க, அப்பார்ட்மெண்ட் வாங்குவாங்க. இந்த சுக்கிரங்கேது இருக்கிறவங்களாம் அப்பார்ட்மெண்ட் போய் வாங்கினாங்கன்னா ரொம்ப சிக்கலில் போய் நின்றுக்குவாங்க. பணத்தில் ஒரு சிக்கல் பிரச்சனை இந்த மாதிரி வந்து ரொம்ப சங்கடமான ஒரு சூழலை உருவாக்கி தரும். அப்போ அந்த சுக்கிரங்கேது இருந்ததுன்னா முடிஞ்ச அளவுக்கு வந்து கட்டின வீட்டை வாங்கிக்கிறது நல்லது. அதை உடனே பார்த்து எல்லாம் கம்ப்ளீட்டாக கிளியர் பண்ணி வாங்கிக்கணும். அப்படி இருந்தால் ரொம்ப சௌகரியமாக இருக்கும். அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த சுக்கிரன் மேக்கப் சென்ஸ் அதிகமாக இருக்குன்னு நம்ம சொல்லுவோம். அந்த கேது வந்துச்சுன்னா பிரச்சனை. அப்போ என்ன செய்யணும், இவங்கெல்லாம் அதிகமாக இப்போ ஒரு உதாரணம் சொல்கிறேன் பாருங்களேன், ஸ்டிக்கர் போட்டுலாம் ஒட்டுவாங்க. சிலர் பார்த்தீங்கன்னா அந்த கவரிங் நகைகளை நிறைய போட்டுப்பாங்க, ஆனால் தங்க நகை கிடைக்காது. தங்க நகையே ஒட்டாது. கவரிங் நகை அதிகமாக ஒட்டுறது இவங்களுக்கு தான் இருக்கும். அப்போ இந்த ஸ்டிக்கர் போட்டு இந்த மாதிரியான மேக்கப்பில் இருக்கிறது பூராமே பார்த்தீங்கன்னா வச்சுக்குவாங்க. ஆனால் அவங்களுக்கு இயற்கையாக கிடைக்கும் இல்லைங்களா. ஒரு சிலருக்கு இயற்கையாக அழகு இருக்கும். இந்த சாந்து போட்டுன்னு ஒன்று சொல்லுவோம் நம்ம ஊர்களில். இங்கே அது சாந்து போட்டு வைக்கிறதுக்கு அது ஒத்து வராதுங்க. ஏன்னா சாந்து போட்டுல நம்ம பழைய ஃபேஷன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுவாங்க. அதெல்லாம் கொஞ்சம் பார்த்து கவனமாக பார்த்துக்கணும். ஏன்னா அதெல்லாம் நீங்கள் இயற்கையாக பண்ண உங்களுக்கு ஃபேவரபுளாக இருக்கும். அது வந்து ஒரு கணக்கு. அந்த அமைப்பு, அந்த பணம், அந்த பொருளாதார ரீதியாக சிக்கல், கணவன் மனைவி பிரச்சனை, இந்த வண்டி வாகன பிரச்சனைகள்லாம் இதில் வரும். இந்த வண்டி வாகனம்லாம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இவங்களுக்கெல்லாம் மேக்சிமம் பார்த்தீங்கன்னா புது வாகனமே வாங்கி கொடுத்தாலும் அதில் எங்கேயாவது போய் கிராச்சு டென்ட்டு பண்ணி வச்சுருப்பாங்க. அதெல்லாம் கொஞ்சம் கவனமாக பார்த்து அனுசரித்து எல்லா சூழல்களையும் 1 by 1 சரியாக உருவாக்கிக்கிட்டோம்னா நல்ல அமைப்புகளோட நல்லா வாழ முடியும். இதில் சொன்ன மாதிரி நல்லா படிக்க வைக்கிறோம், நல்லா கௌரவமாக இருக்குது, அந்தஸ்தோடு இருக்குதுன்னா அது கேது வேலை செய்யும். அதே கெட்டு போச்சு பிரச்சனையாகி போச்சுனாலும் கேது வேலை செய்யும். இந்த ரெண்டையும் நம்ம பார்த்து அனுசரித்து பயன்படுத்திக்கிறப்போ அது யோகமான ஜாதகமாகவும் யோகமாக அமைப்புவாகவும் இருக்கும். இந்த சுக்கிரன் கேது இதை வந்து நம்ம சரியாக பயன்படுத்திக்கிறது நம்ம கையில் இருக்குது. நல்ல ஒரு சூழலை உருவாக்கிக்கலாம். அனைவருக்கும் வணக்கம், நமஸ்காரங்கள். அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.